அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அவர் வெளியேறலாம் மாட்டார். அவர் எங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டார். அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். ஐநா மன்றத்துடைய பொதுச் செயலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார். அதே மாதிரி ரஷ்யாவுடைய அதிபர் புதினிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்தியாவை பொறுத்தவரையிலும் மோடி கிட்டையும் ராகுல் காந்தி கூட தான் பேசுவார். எங்ககிட்ட அவர் பேச மாட்டார். ஏன்னா அவர் வானத்திலே பறந்து கொண்டு இருக்கின்றவர். எனவே அவர் ஒரு எதேச்சாதிகார போக்கத்தில் எல்லாரையும் நீக்கணும்னு நினைக்கிறார். எல்லாரையும் நீக்கிட்டு நீங்கள் எப்படி கட்சி நடத்த போகிறீங்க தான் கேள்வியாக இருக்கிறது. ஏன் நீக்கலன்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏன் மதிமுகலேருந்து எனக்கு நீக்கலாம் நீங்கள் நாட்டு மக்களிடம் பதில் சொல்லணும். அதற்காக தான் அவங்க இருக்காங்க. ஆனால் மல்லை சத்யாவை நீக்கிறதுக்குன்னா மதிமுக தீர்மானம் போட்டால் போதும், அல்லது தலைவர் கையெழுத்து போட்டால் போதும். இதில் என்ன தடங்கு இருக்குது? என்னை நீக்கிட்டு கட்சியில் தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் கொடுத்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி பாராளுமன்றத்துக்கு அனுப்பிட்டு பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் ஐநா மன்றத்துக்கு போய் நான் நீக்கப்படணும். தவறு செய்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பொய்முகம் உலகத்துக்கு தெரிகிறது. நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். என்னுடைய நிலைமை நாடு உணர்ந்திருக்கிறது. அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், ஜனநாயக பாதையிலிருந்து விலகுகிறார் என்பதுதான் உலகம் உணர்ந்திருக்கின்ற செய்தியாக இருக்கிறது.